நீ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். இன்னைக்கு உன்னோட முகத்தை நான் பார்த்தே தீருவேன். இது எனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு குருமா? எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தானே நடக்கும். நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பயப்படுறீங்க? என்ன ஆச்சு குருமா? முட்டாள்களே, நீங்க 2 பேரும் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யார? துளசி. அவளு உங்க கூடவே இங்க வந்திருக்கா. எப்படி? நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கணும், ஆனா இப்ப எப்படியோ வந்துட்டேன். இன்னைக்கு இந்த குருமா யாருங்கறத நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மோகன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. நீயும் உன் குடும்பமும் என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமா சேர்த்துட்டீங்க. எனக்கு உன் மேல காதலும் இல்லை, உன் மேல அக்கறையும் இல்லை. நீ வாழி இல்லைன்னா செத்து போய் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பதில் சொல்லுங்க துளசி அக்கா. அந்த செய்தியை நீங்க அனுப்புனீங்களா இல்லையா? ஒருவேளை நீங்க அனுப்பலனா இங்க இருக்க எதையாவது கீழே தள்ளுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த செய்தியை துளசி அக்கா மோகன் ஐயாவுக்கு அனுப்பலனா வேற யார் அனுப்பியிருப்பாங்க? தாமினி அக்காவா? ஆனா தாமினி அக்கா இங்க தானே இருந்தாங்க. துளசி அக்கா அவங்க அம்மா கூட இருந்தாங்க அவங்க வீட்ல. அப்போ அந்த செய்தியை யார் அனுப்பியிருப்பாங்க? ஹே, இந்தா. இது என்ன மோகன் ஐயா? இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பெட். என்னிலிருந்து உன்னோட கிருஷ்ண பரமாத்மா இதுல தூங்குவார். அப்புறம் நீ மேல. எதுக்கு நீ பெட்டை செட் பண்ற? ஏன் பக்கத்துல தூங்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் மேலையா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து வந்து ரொம்ப டயர்டா இருப்பல்ல, அதான்
மேல தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓய், இப்ப என்னாச்சு? எதுக்காக நீ அழற? இல்ல, நான் ஒன்னும் அழல. கடவுள் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல எல்லாம் சரியாயிடணும்னு அவரை வேண்டிக்கிட்டேன். அது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சுன்னா என்னால அதை நம்ப முடியல. வாங்க மோனையா, வாங்க வாங்க. ஓய், வாங்க வாங்கனா எங்க வருது? மேல படுத்துக்கலாம். யார் மேல படுத்துக்கலாம்? கட்டல் மேல. நீ வேணதெல்லாம் நடக்கணும் கற்பனைலாம் ஒண்ணு பண்ணாத. அப்படிலாம் எதுவும் நடக்கல. நான் உன்னை மேல படுக்க சொன்னது காரணம் நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அதான். நீ அங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் எங்கேயாவது மூலையில படுத்துக்கிறேன். மோகனையா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்? நான் உங்க கூட சேர்ந்து கட்டல்ல தூங்குனா நான் அத்தமீறுவேன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும், நீ மீறினாலும் மீறுவேன். இப்பெல்லாம் நீ தான் ரொம்ப வைல்டா இருக்கியே. வயலேன்னா என்ன? வயலே இல்ல, வைல்டு. வைல்டு வைல்டு அப்படின்னா வைல்டு. அது ஆக்ரோஷம். ஆக்ரோஷனா புரியுதுல? அதான் அன்னைக்கு மாமா கூட போட்டு புரட்டி எடுத்தல. அதனால இப்ப நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. வைல்டு. அப்படியா மோனையா? நீங்க என்ன பத்தி இப்ப என்ன சொன்னீங்க? என்ன வைல்டே. என்ன பண்ண போற நீ? ஆக்ரோஷம். அது ஆக கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா மோனையா? போதும், நிறுத்துறியா? நிறுத்தவா? ஓ, ப்ராப்ளம் என் ட்ரெஸ்ல தான். இந்த பட்டன் ஓபன் ஆச்சுன்னா பாக்குறவங்க மூளை குழம்பிடும். ப்ளீஸ் இங்க பாரு ராதா மேடம், கிருஷ்ண பரமாத்மாவுக்காக என்ன விட்டுறேன் ப்ளீஸ். ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம். ராதா ராதா ராதா. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கழுத்துக்கிட்ட வேண்டாம் வேண்டாம். பயப்படாதீங்க மோனையா. ஓ, நான் ஒன்னும் தாமினி அக்கா இல்ல. இப்படி அப்பாவியா பயப்படுற குழந்தை மாதிரி இருக்க பையனை பயன்படுத்திக்கிறதுக்கு. ஓய், உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா உனக்கு? முதல் விஷயம் என்னன்னா, நான் ஒன்னும் அப்பாவி இல்ல, குழந்தையும் இல்ல, அண்ட் நிராதரவு கண்டிப்பா இல்ல. சரி விடுங்க மோனையா. ஒண்ணு கட்டல்ல நாம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம், இல்லனா நான் தரையிலே தூங்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னால ஏன் இவளை தொடவே முடியல? என்னாச்சு குருமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னால உன்னை தொட முடியுதோ இல்லையோ, இன்னைக்கு உன்னோட முகத்தை மட்டும் எல்லாரும் முன்னாடியே நான் காட்டியே தீருவேன். தாமினி, தாமினி, வா 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 வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம்.
தாமினி, அந்த பிசாசு நம்மளையும் கொன்னு பிசாசு ஆக்கிடுவா. வா போயிடலாம் இங்க இருந்து. இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நமக்கே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால முகத்தை பார்த்துட்டு சொன்னா போயிடலாம். கேட்க மாட்டியா? வாடி போயிடலாம். பரவாயில்ல மோனையா, எனக்கு கீழே படுத்த பழக்கம் இருக்குல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ம். உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்ல? என் மேலயா இல்ல உங்க மேலயா? என் மேலதான். அதாவது ஆப்வியஸ்லி உன் மேலதான். என்ன எப்படி கேட்குற? அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்ட என்ன அர்த்தம்? நீ என்ன அங்க இங்கன்னு பார்த்துட்டு இருக்க? இல்ல நீங்க பாத்தீங்கல்ல. நான் சொல்யூஷன் தேடுறேன். சொல்யூஷன்? சொல்யூஷன்னா என்னன்னா, எங்க பாரு, ஆங்கிலத்துல சொல்யூஷனுக்கு 2 அர்த்தம் தான் இருக்கு. உனக்கு இப்ப எதுக்கு அதெல்லாம்? நீ PhD பண்ணும்போது அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா, எனக்கும் இப்ப ஞாபகம் இருக்கு. துணியை தேடிக்கிட்டு இருக்க. துணி தேடுறீங்களா? இது என் புடவை. இத நீதான் கட்டிக்கணும்ல. நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. இது என்ன மோனையா? இதுதான் லக்ஷ்மண ரேகை. நீங்க என்ன பண்றீங்க மோனையா? இது மூலமா என்ன நான் பாதுகாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு தனியா இருக்கிற ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் ஆம்பளைங்கெல்லாம் ஒரு திறந்த பெட்டி மாதிரி. பெட்டியா? ஆனா இதுக்கு முன்னாடி கஜானான்னு சொல்லுவீங்களே. ஆமா, சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா, அது கஜானனா பெண்களுக்குரியது, இந்த பெட்டினா அது ஆண்களுக்குரியது. நான் ஒரு ஆண்மகன், அதாவது நான் ஒரு ஆம்பளை, அதனால்தான். அப்படியா? அப்பனா அன்னைக்கு நீங்க பெண்ணா இருந்தீங்க, இன்னைக்கு ஆண்மகன் ஆயிட்டீங்களா? நான் ஜெண்டர் ஃப்ளூயிட். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதாவது ஐயோ, நீ போய் படுத்து தூங்க. இல்ல 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 மோனையா, நான் முதல்ல கடவுள் கிருஷ்ணரை தூங்க வச்சுட்டு அப்புறமா தூங்குறேன். அவரை தூங்க வைக்காம நான் மட்டும் எப்படி தூங்க முடியும் இல்லையா?
இன்னொரு தடவை இங்க வந்தீங்க உங்களை எலியா மாத்திருவேன். நீங்க ரெண்டு பேரும் என்னோட முகத்தை பார்த்து என்னோட பல வருஷ தவத்தை கெடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல? இல்ல குருமா, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்தேன். வாய மூடு. நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு உதவி செஞ்சதுனாலதான் இதுவரைக்கும் நீ உயிரோட இருக்க. போ, இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடு. போகல உங்க ரெண்டு பேரையும் கொன்றுவேன். சரி குருமா, ஒரு நிமிஷம். தேவையில்லாம ஏண்டி வார்த்தையை வளர்க்குற? எங்களை மன்னிச்சிருங்க குருமா, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஆமா போயிடுறோம். அப்படி எப்படி போயிட முடியும்? பேச வந்ததை பேசணும்ல. கூப்பிடுறல. ஆனா குருமா, நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே நீங்க. இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. மறுபடியும் இங்க வர முயற்சி கூட பண்ணாதீங்க. எது பேசணும்னாலும் இனிமே போன் பண்ணி தான் பேசணும். ஆனா குருமா, போயிடலாம். கோவம் அதிகமாகிட்டே போகுது. வாமா இங்க இருந்து போயிடலாம். கோவத்துல அந்த பேய் எப்படி விரட்டினாங்கன்னு பார்த்தல. தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருந்தோம்னா நம்மளையும் அந்த அம்மா ஏதாவது பண்ணிட போகுது. ஏதாவது பண்ணிடுச்சுன்னா இந்த வயசுல உன் அம்மா இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? சொன்னா கேளு. போயிடலாம், வா போயிடலாம். குருமா, நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன்னு. பட்சம் உங்க அம்மாவோட பேச்சையாவது கேளு. ஆனா போங்க இங்க இருந்து. போயிடலாம் போயிடலாம், சீக்கிரம் வா. இப்ப நான் தூங்குறேன். அப்புறம் மோனையா, இந்த திரையை இப்ப சுவர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களே, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. ஹோலி அன்னைக்கு நீங்க முழு போதையில இருந்தப்போ நான் நினைச்சிருந்தா உங்க பெட்டியை மொத்தமா கொள்ளையடிச்சிருப்பேன். யாருக்கு தெரியும், கொள்ள அடிச்சாலும் அடிச்சிருப்ப. எனக்கு என்ன தெரியும், நான் தான் முழு போதையில இருந்தல்ல. மோகனையா, ஐயோ ப்ளீஸ் ராதா, என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? இல்லைன்னா கீழே படுக்காம மொட்டை மாடியில போய் தூங்குவேன். ஆனா மோனையா, தூங்கும்போது இவர் எவ்வளவு அழகா இருக்காரு. பாக்குறவங்க யாராவது சொல்லுவாங்களா இவரோட இதயத்துல அவ்வளவு பெரிய வேதனை இருக்குன்னு? உங்க சந்தோஷங்களை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் மோனையா நான் இங்க வந்தேன். பாத்தீங்களா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட கடந்த கால காயங்கள் மறைஞ்சாதானே உங்களுக்கு உங்களோட சந்தோஷங்கள்லாம் திரும்ப கிடைக்கும். அதுக்காக நான் உங்களை நிச்சயமா ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயே தருவேன் மோனையா. அதுவும் இல்லாம அந்த செய்தியை உங்களுக்கு அனுப்புனது யாருன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ்ல தாமினி அக்காவோட ரூம்ல என்ன ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் துளசி அக்காவோட மரண ரகசியத்துக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். நல்ல வேலை, நாம அங்க இருந்து எப்படியோ வந்துட்டோம். நம்ம ரெண்டு பேரோட உயிரும் போயிருக்கும்னு நினைச்சேன். போயிருந்தா நம்ம ரெண்டு பேர் போட்டோக்கும் மாலை போட்டிருப்பாங்க. ஒரு விஷயம் இருக்குமா, அந்த துளசி என்ன அட்டாக் பண்ண ரெடியா தான் இருந்தா. ஆனா குருமாவோட இடத்துல அவ என்ன எதுவுமே பண்ணல. அங்க குருமாவோட மாய மந்திரம்ல எதுக்கு வேலை செய்யல? என்ன நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? வா